சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவில் அமெரிக்க இஸ்ரேலிய கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இஸ்ரேல் குண்டுவீச்சு, ஹமாஸ் குற்றச்சாட்டு, காசா, லெபனான் மற்றும் சிரியாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் காலவரையறையின்றி இருக்கும் இஸ்ரேல் அறிவிப்பு, காசாவுக்கு நெதன்யாகு விஜயம், ஹமாஸுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாக சபதம், உச்சகட்ட போர், இரக்கம் காட்டாத இஸ்ரேல், காசா மருத்துவமனை மீது பாய்ந்த ஏவுகணை, ஈரானை நெருங்கிய ஆபத்து, அமெரிக்கா அனுப்பிய ராட்சசன், பிரித்தானியர்கள் அனைவரையும் கொன்றுவிடுவோம், ரஷ்யா தரப்பு எச்சரிக்கை, ட்ரம்பை கொலை செய்ய திட்டமிட்ட 17 வயதான மாணவன் கைது போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் அமெரிக்க இஸ்ரேலிய வீரரான எடன் அலெக்சாண்டரை பாதுகாக்கின்ற குழுவினுடைய இருப்பிடத்தை குறிவைத்து நேரடி இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடனான தொடர்பை இழந்துவிட்டதாக அல்-கசாம் பிரிகேட் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா அறிவித்திருக்கிறார். இனப்படுகொலையை தொடர இரட்டை குடியுரிமை கைதிகளை வேண்டுமென்றே இஸ்ரேல் குறிவைத்துக் கொன்றதாக இஸ்ரேலை கண்டித்திருக்கின்ற அவர், இரட்டை குடியுரிமை கைதிகளை குறிவைத்து அவர்களை கொல்வதன் மூலம் அழுத்தங்களில் இருந்து தப்பிக்க பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போரை தொடர இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு ஆட்சி வேண்டுமென்றே முயற்சித்து வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். சனிக்கிழமை ஹமாஸ் அமைப்பு அலெக்சாண்டர் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக ஒரு வீடியோவை வெளியிட்டது. இது கடந்த வாரத்தில் படமாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அந்த வீடியோவில் அலெக்சாண்டர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் தன்னை காசாவிலிருந்து வெளியேற்றுமாறு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் நெதன்யாகு கூறும் பொய்களை நம்ப வேண்டாம் என்றும் அவர் ட்ரம்பிடம் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காசா பகுதி, லெபனான் மற்றும் சிரியாவில் இஸ்ரேலிய படைகள் காலவரையறையின்றி இருக்கும் என்று ராணுவ விவகாரங்களுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். காசாவில் எந்த ஒரு தற்காலிக அல்லது நிரந்தர சூழ்நிலையிலும் லெபனான் மற்றும் சிரியாவை போல இஸ்ரேலிய குடியேற்றங்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய படைகள் அங்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சமீபத்திய வாரங்களில் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற சாக்கில் இஸ்ரேலிய படைகள் காசாவினுடைய குறிப்பிடத்தக்க பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கின்றன. டெல் அவீவ் ஆட்சியின் ஒருதலைபட்சமான போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடன் முந்தைய போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் லெபனானின் சில பகுதிகளில் தனது ராணுவ இருப்பை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. பதற்றங்களை தணிக்கும் முயற்சிகளையும் மீறி வருகிறது. இதேபோல ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து தெற்கு சிரியாவில் இருக்கின்ற அதிகமான பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது. அவற்றின்படி காசாவிலும் இஸ்ரேலிய துருப்புக்கள் காலவரையறையின்றி இருக்கும் என்ற அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. காசாவின் எதிர்ப்பு போராளிகளின் பழிவாங்கும் நடவடிக்கையாக 2023 அக்டோபர் 7 அன்று நடந்தது போன்று மீண்டும் தாக்குதல்கள் நிகழாமல் தடுக்க இந்த ஆக்கிரமிப்புகள் அவசியம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவற்றுக்கிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செவ்வாய்க்கிழமையன்று வடக்கு காசாவிற்கு விஜயம் செய்தார். அங்கு அனைத்து போர் நோக்கங்களும் அடையப்படும் வரை ஹமாஸுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். இந்த விஜயம் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கான அடையாள காட்சியை குறிக்கிறது என்றே கூறப்படுகிறது. நெதன்யாகுவுடன் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறையின் தலைமை தளபதி இயல் ஜமீர் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி தூதுக்குழு களத்தளபதிகளிடமிருந்து பாதுகாப்பு விளக்கத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. இதேவேளை பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுடன் ஒரு தொலைபேசி அழைப்பில் பேசிய நெதன்யாகு பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கான தனது நீண்டகால எதிர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது பயங்கரவாதத்திற்குரிய ஒரு பெரிய வெகுமதியாக மாறிவிடும் என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். பாலஸ்தீன அரசு உருவாக்கப்பட்டால் சில நிமிடங்களில் அது ஈரானிய பயங்கரவாதத்தினுடைய கோட்டையாக மாறும் என்றும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய பொதுமக்களில் பெரும்பாலானோர் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலை தீர்க்க இரு நாடுகள் தீர்வுக்கான சர்வதேச அழைப்புகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த உரையாடல் முக்கியத்துவம் பெற்றதாக மாறியிருக்கிறது.
இதேவேளை இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் மீண்டும் இஸ்ரேல் ராணுவமானது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காசா மருத்துவமனை சேதமடைந்திருப்பதோடு மருத்துவர்கள் உட்பட 10 பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். காசாவின் முனையில் இஸ்ரேலிய ராணுவம் பணைய கைதிகளை மீட்பதற்காகவும் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிப்பதையும் நோக்கமாக கொண்டது என்ற கதைகளை கூறி தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் முவாசி நகரில் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் ஒரு மருத்துவமனை சேதமடைந்திருக்கிறது. இதில் மருத்துவர்கள் உட்பட 10 பேர் பலத்த காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹமாஸ் பிரிவின் தலைவரையும் போர் மண்டல தளபதியையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவரும் தெரிவித்திருக்கிறார். அந்த பகுதியில் ஏற்படும் சேதத்தை தணிக்க துல்லியமான வெடிமருந்துகளை பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டத்தை முடக்கும் வகையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக ஈரான் அமெரிக்கா இடையேயான முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்ற நிலையில் வருகின்ற 19ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. இதில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தொடங்கவும் தயங்க மாட்டேன் என்று டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கிடையேதான் தற்போது ஈரானை நோக்கி அமெரிக்காவின் மற்றொரு விமானம் தாங்கும் போர்க்கப்பல் விரைந்திருக்கிறது. இது ஈரானுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. அதன்படி விமானம் தாங்கும் போர்க்கப்பல்கள் ஈரான் அருகே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவின் USS ஹாரி ட்ரூமன் என்ற போர்க்கப்பல் மத்திய கிழக்கு பிராந்திய கடலில் நிலைநிறுத்தி இருக்கிறது. இது ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் ஹவுத்தி அமைப்பு மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக USS ஹார்ல் வின்சன் போர்க்கப்பலும் ஈரானையொட்டி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போர்க்கப்பல் அரபிக்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாரசீக வளைகுடா நோக்கி விரைந்து பயணிக்கும் வகையில் USS ஹார்ல் வின்சன் போர்க்கப்பல் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரானுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த கப்பல் ஏமன் ஹவுதிகள் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதன் அடுத்த கட்டமாக USS ஹார்ல் வின்சன் விமானம் தாங்கும் போர்க்கப்பல் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கப்பலில் இருந்து போர் விமானங்கள் எளிதாக பறந்து ஈரானை மின்னல் வேகத்தில் தாக்க முடியும். இதன் மூலம் ஈரானுக்கு டொனால்டு ட்ரம்ப் முக்கிய ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் என்றே கருத வேண்டும். அமெரிக்கா நினைத்தால் ஈரானை எளிதாக தாக்க முடியும். குறிப்பாக அணுசக்தி திட்டங்களுக்கான உள்கட்டமைப்புகளை நோக்கி குறிவைத்து அளிக்க முடியும். இதனால் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை ட்ரம்ப் அனுப்பியிருக்கிறார். வரும் 19ஆம் தேதி இத்தாலி தலைநகர் ரோமில் நடக்கின்ற பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்பதை மறைமுகமாக கூறும் வகையிலேயே டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இதனால் இரு நாடுகளிடையேயான பதற்றம் என்பது மீண்டும் அதிகரித்திருக்கிறது. மறுபுறம் பிரித்தானியா உக்ரைனுக்கு உதவுவதை ரஷ்யாவுடன் நேரடியாக மோதுவதாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கின்ற புடின் ஆதரவு ரஷ்ய செய்தியாளர் ஒருவர் பிரித்தானியர்கள் அனைவரையும் கொன்றுவிடுவோம் என எச்சரித்திருக்கின்ற விடயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரித்தானியா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வருவதாலும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவது குறித்து பிரித்தானிய பிரதமர் ஹெய்ர் ஸ்டார்மர் திட்டமொன்றை முன்வைத்ததாலும் ரஷ்ய தரப்பு தற்போது ஆத்திரமடைந்திருக்கிறது. ஆகவே புடின் ஆதரவு ரஷ்ய செய்தியாளரான விளாடிமிர் சோலோவியோவ் என்பவர் பிரித்தானியர்கள் அனைவரையும் கொன்றுவிடுவோம் என எச்சரித்திருக்கிறார். அதாவது அணு ஆயுதம் மூலம் பிரித்தானியாவை நாங்கள் அழைத்து விடுவோம் என்றும் அவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். மேலும் பிரித்தானியாவுடன் இணைந்து பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பால்டிக் நாடுகளினுடைய நிலைமையும் மிக மோசமானதாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றமையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை கொலை செய்ய திட்டமிட்ட 17 வயது சிறுவனை அந்த நாட்டு போலீசார் கைது செய்திருக்கின்ற விடயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் நிகிட கேசப் என்கின்ற 17 வயது மாணவன் தனது பெற்றோரை கொலை செய்து சடலங்களை வீட்டில் போட்டுவிட்டு எதுவுமே நடக்காதது போல 3 நாட்களாக பாடசாலைக்கு சென்ற சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இதையடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வங்கியில் இருந்த பணத்தை தன்வசமாக்கி இருப்பதோடு தந்தையின் காரை எடுத்துக்கொண்டு 800 மைல் தொலைவில் இருக்கின்ற ஹான்சாஸ் மாநிலம் சென்றிருக்கிறார் அந்த சிறுவன். இந்நிலையில் அவனது தந்தையின் தாயார் தன்னுடைய மகனை 7 நாட்களாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என போலீசாருக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்ற வேளை 2 சடலங்கள் அழுகிய நிலையில் இருந்திருக்கின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்துடன் உயிரிழந்தவரின் மகன் மற்றும் கார் காணப்படாததை அடுத்து மகன் மேல் சந்தேகம் கொண்ட போலீசார் அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார்கள். இதையடுத்து சந்தேக நபர் ஹான்சஸ் மாநிலத்தில் இருந்து தடை செய்யப்பட்ட ஒரு வீதியால் சென்ற வேளை போலீசார் மறித்து விசாரித்த போது அவர் சிக்கியிருக்கிறார். மேலும் சந்தேக நபரது வீட்டில் காணப்பட்ட
காணப்பட்ட சில தகவல் அடங்கிய புத்தகத்தில் அமெரிக்க ஜனாதிபதியை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்ற குறிப்புகளை அவர் எழுதி வைத்திருந்தமை தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர் ஒரு சிறிய குழுவோடு தொடர்பில் இருந்துள்ளார் எனவும் அந்த குழுவில் இருக்கும் ஏனைய நபர்களும் ஜனாதிபதி ட்ரம்பை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்த போலீசார் பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்றில் இறங்கிய நிலையில் தற்போது டொனால்டு ட்ரம்புக்கு கொடுக்கப்படுகின்ற பாதுகாப்புகள் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.